வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான். அவன் மீது ஒரு வழக்கு இருந்தது. மன்னர் என்ன செய்தார் என்றால், அவன் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அல்லவா, அவனை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு விட்டார். அந்த சேவகனும் அவனுடைய வீட்டிற்கு சென்று, இதுபோல் உங்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொல்கிறான். அவனுக்கு ஒரு பயம், பதட்டம். என்னவென்றால், என்னடா இது, நம் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, நாம் எப்படி வாதாடப் போகிறோம், நமக்கு வாதாடவும் தெரியாது, என்ன செய்யலாம் என்று ஒரு பதட்டத்துடன் காணப்படுகிறான். பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறான். நமக்கு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சென்று சந்திப்போம், அவர்களிடம் உதவி கேட்போம் என்று முடிவு செய்து முதலாவது நண்பனை சென்று சந்திக்கிறான். முதலாவது நண்பனிடம் அனைத்தையும் எடுத்து கூறுகிறான். ஆனால் அவன் என்ன சொன்னான் என்றால், இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, என்னால் வர இயலாது என்று கூறி கதவை மூடிவிட்டான். என்னடா இவன், நம்முடைய நெருங்கிய நண்பன் என்று முடிவு செய்து இவனை அழைக்க வந்தால் இப்படி செய்து விட்டான் என்று வருத்தத்துடன் காணப்படுகிறான். சரி, 2வது நண்பனை சென்று சந்திக்கலாம் என்று முடிவு செய்து அவனை சென்று சந்திக்கிறான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் அரண்மனை வாசல் வரைக்கும் மட்டும்தான் வர இயலும், அதற்கு மேல் என்னால் வர இயலாது என்று கூறி அவனும் மறுதளித்து விட்டான். என்னடா இவன், அரண்மனை வாசல் வரைக்கும் வருவானாம், பிறகு வரமாட்டானாம், இது என்ன நியாயம், இவனை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று முடிவு செய்து அங்கிருந்து வருத்தத்துடன் புறப்படுகிறான். 3வது நண்பனை சென்று சந்திக்கிறான். அந்த 3வது நண்பன் எப்படி தெரியுமா? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, கவலைப்படாதே, உன் மீது நியாயம் இருக்கிறது அல்லவா, நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் உனக்காக வாதாடி உனக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்று கூறி உடனடியாக சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். இருவரும் அரண்மனைக்கு செல்கிறார்கள். இவனுக்காக அந்த 3வது நண்பன் வாதாடி அவனுக்கு விடுதலையையும் பெற்று கொடுத்து விட்டான். இருவரும் சந்தோஷமாக வெளியே வருகிறார்கள். நண்பர்களே, நான் கூறிய இந்த 3 நண்பர்கள் யார் தெரியுமா? முதலாவது நண்பன், அவன்தான் பணம். இந்த பணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் போகலாம், இடையில் வரும், இடையிலேயே போகும், இதுதான் பணம். 2வது நண்பன், நம்முடைய உறவுகள், சொந்தங்கள். இவர்களால் கூட நம்முடைய கல்லறை வரைக்கும் மட்டும்தான் வர இயலும், அதற்கு மேல் இவர்களால் வர இயலாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும்போது நமக்கு இந்த 2 நண்பர்களும் முக்கியம். நண்பர்களே, இவர்கள் தேவையில்லை என்று நம்மால் அப்படியே ஒதுக்கிவிட இயலாது. ஆனால் இவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை இவர்களால் கடக்க இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 3வது நண்பன், அவன் அப்படி கிடையாது. அவன் நம்முடைய இறப்பிற்கு பிறகும் நம்மை பின்தொடர்பவன். அவன்தான் நாம் செய்யும் நற்செயல்கள், பிறருக்கு செய்யும் உதவிகள். ஆகையால் நண்பர்களே, முடிந்த வரையில், உங்களால் முடிந்த வரையில் பிறருக்கு எவ்வளவு உதவ முடியுமோ, உங்களால் பிறரை எவ்வளவு சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியுமோ சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்யுங்கள். இதுதான் உண்மையான வாழ்க்கை. உங்களுடைய இறப்பிற்கு பிறகும் உங்களை தொடரக்கூடிய ஒரே நெருங்கிய நண்பன் உங்களுடைய நற்செயல்கள் மட்டுமே, உதவிகள் மட்டுமே. ஆகையால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவி செய்யுங்கள். முடிந்த வரையில் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை. நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.